நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இயேசுவே, இந்த ஆராணி உங்களை கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கா ஆண்டவரே நீர் வர முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆராணி ஒவ்வொரு பகுதிகளை நீர் பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தைகள், அறிக்கை பகுதிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த உடன்படிக்கையை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுடைய வல்லமுள்ள கருத்தினால் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தடைகள் எல்லாம் நிர்மூலப்படுத்தி ஆண்டவரே தூக்கத்தில் முடிவு மட்டும் உங்களுடைய ஆலயக்குள்ளே நடத்த முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. சோர்வுகள், பலவீனங்கள், அதரியங்கள் ஆண்டவரே அத்தனையும் இயேசுவே நாமத்தினாலே ஆண்டவரை அகற்றி ஆண்டவரே விடுதலையோடும் வல்லமையோடும் உம்மை செவிக்கவும் போற்றவும் மையப்படுத்தவும் இந்த ஆராணியை நீர் ஆண்டவரே உங்களுடைய வல்லமுள்ள கருத்துக்களாக ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமுள்ள கருத்துக்களாக ஒப்புக்கொள்கிறோம். நீரே ஆளுகை செய்து நடத்த முடியாது. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன். நான் அனைவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 5. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 5. எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையை நம்மளை தாங்கி வழிநடத்தி வருகிறான். அந்த தெய்வத்துடைய அந்த கிருபையை எண்ணினவர்களால் நாம் நெருக்கப்படும் பொழுதும், சோதனைகளிலே அகப்படும் பொழுதும், நிந்தியான சூழ்நிலையை வரும் பொழுதும் அவருடைய கிருபை நம்மளை என்றைக்கும் தாங்கி நடத்துகிறான். அந்த அவருடைய வல்லமை உள்ள அந்த கிருபையை எண்ணி இந்த காலை வேளையிலே அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். மடந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம். மடந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது.
பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 4. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 4. தந்தையைப் போல அவருடைய தோளிலே நம்மளை சுமந்து என்னாலும் அவர் நம்மளை நடத்தி வருகிறான அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை காலை வேளையிலே அவரை போற்றி புகழ்ந்து இந்த பாடல் நாம் பாடுவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரஞ்சி சுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரஞ்சி சுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. தந்தையைப் போல் தோளினிலே மயங்கரம் பொய் சுமந்தவரே, தந்தையைப் போல் தோளினிலே மயங்கரம் பொய் சுமந்தவரே, எந்நாளுமே அவர் நாமமே விண்ணிடத்தே நாம் துதித்திடுவோம். எந்நாளுமே அவர் நாமமே விண்ணிடத்தே நாம் துதித்திடுவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரஞ்சி சுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. கனமகிமை புகழடைய கருணையால் எழுப்பித்ததாலே, கனமகிமை புகழடைய கருணையால் எழுப்பித்ததாலே, கனலறியே சோதனையில் கலங்கிடுவோம். விசுவாசமே கனலறியே
இன்றைக்கி தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையெல்லாம் உண்மையாய் அவரோடு என்றைக்குமே நிற்கிற ஒரு வாழ்க்கையிலே இருக்கும்போது தான் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் அவருக்குரியதாகவே இருக்கும். இல்லாத ஒரு வாழ்க்கையிலே நான் எப்பொழுதெல்லாம் நாம இந்த மனுஷியத்திலே செயல்படக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே கடந்து செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மளை விட்டு விலகி போயிடுவார். என்று சொன்னால் அந்த நிலையிலே நாம் தேவனை தேடுறதுக்கோ தேவனை பற்றி கொள்வதற்கோ தேவனை பிடித்து கொள்வதற்கோ நம்முடைய இருதயம் அவிதமாய் அந்த நிலைக்குள்ளாக நம்மளை நடத்தால் ஒரு தவறை செய்யும்போது அந்த தவறை நான் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்து அதை உணர்ந்து இருதயத்திலே உணர்ந்து அந்த தவறிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோமோ அப்பொழுதுதான் தேவனுக்குரியவனாய் நாம் மாற முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த தவறு நிமித்தம் அநேக பாவங்களை செய்யக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். நாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்தி எறியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்தி எறியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆமீன். இது தாவீது தன்னுடைய இதயத்திலே உணர்வடைஞ்ச ஒரு உணர்வு. நாம் அதில் அந்த 51ஆம் அதிகாரத்திலே நாம் மேலே பார்த்தால் தாவீது பட்சவாளிடத்திலே அங்கே தன்னுடைய இருதயத்தை சாய்த்தது நிமித்தம் அங்கே தேவனை தேடாத வாழ்க்கையிலே தேவனை பற்றி கொள்ளாத ஜீவியத்திலே கடந்து சென்ற அந்த அனுபவத்தை அங்கே தாவீது இந்த 51ஆம் அதிகாரத்திலே அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்று சொன்னால் என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்தி எறியும், என் பாவம் மாற என்னை என்ன செய்யும், சுத்தி எறியும், என்னை கழுவும் என்று அவர் சொல்லுகிற காரியம் எல்லாம் எதென்று சொன்னால் அந்தளவுக்கு தேவனை நெருங்க முடியாத ஒரு வாழ்க்கையிலே தாவீது தன்னுடைய இருதயத்திலே கண்டுகொண்ட ஒரு வாழ்க்கை, தேவனிடத்திலே தான் போகாத ஒரு வாழ்க்கை. தேவன பட்சவாளிடத்திலே முதல் அந்த பாவத்தை செய்ய முதல் தேவனோடு இருந்த ஐக்கியம், அன்பு, அந்த உறவு, அது அந்த நிலையிலே தன்னுடைய அந்த சுயமாய் மனுஷியமாய் சரீர பிரகாரமாய் தன்னுடைய அந்த காரியத்தை செய்கிறதற்கு அவன் தாவீது எத்தனிக்கும் போது அங்கே என்னத்தை கண்டுகொண்டான்னு சொன்னால் தேவனுடைய அந்த மகத்துவமான அந்த மகிமையான வாழ்க்கையின் நடத்துதலை தாவீது அங்கே காணவில்லை. தாவீதுக்குள்ளே இருந்த எல்லாம் ஒரு பாவத்தை செய்கிறதற்கு துரிதப்படும் போது அந்த பாவத்தை செய்கிறதற்குத்தான் அதை எப்படியென்றாலும் செய்து அதை நடப்பிக்க வேண்டும் என்று அதை நம்முடைய இதயத்திலே வைத்துக்கொண்டு அதே சிந்தனையிலையும் அதே எண்ணத்திலேயும் அதே நோக்கத்தோடையும் போகிற ஒரு வாழ்க்கையிலே அநேக பாவங்களை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை என்ன செய்ய முடியும் என்றால் நம்முடைய இதயம் அந்த நிலைக்குள்ளாக கொண்டு போய் விடக்கூடிய இதிலே பிசாசானவன் அப்படியாப்பட்ட காரியங்களை அவன் வெளிப்படுத்தி காண்பிப்பான், நடப்பிப்பான். ஒவ்வொன்றாய் நமக்குள்ள தேவனை தேடாத ஒரு இருதயத்தை தந்து நாம் தேவனை பற்றி கொள்ளாத ஒரு நிலையிலே மாறி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா தாவீது அதைத்தான் தன்னுடைய இதயத்திலே கண்டுகொண்ட ஒரு ஜீவியம். ஏனால் தேவனை தான் அங்கே முழுமையாக அந்த நிலையிலே உணர்வடையாத ஒரு வாழ்க்கையை தாவீது கண்டுகொண்டு அந்த நிலையிலே தான் மனம் திரும்பி அந்த காரியத்தை தகர்த்து தேவனையே நான் சார்ந்து கொண்டு பற்றி கொண்டு வாழணும் என்று அந்த நினைக்காத ஒரு வாழ்க்கையிலே தான் கண்டுகொண்ட ஒரு ஜீவியம். ஆகையால் தான் அவன் இந்த பட்சவாளோடு அவன் உறவு கொண்ட அடுத்த கணமே அங்கே அநேக பாவங்களை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, அநேக தவறுகளை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன்னா அதே சிந்தனையாக தான் இருந்த வழிய தேவனுடைய சிந்தை, தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய நடத்தலுக்குள்ளாக தாவீது அந்த நிலையிலே தன்னை என்ன செய்யவில்லை, அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. எல்லாவற்றையும் அங்கே தனக்குள்ளாக இதை செய்து இதை மறைக்க வேண்டும், இதை இல்லாமல் போக செய்ய வேண்டும், தன்னுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நிலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும்னா தாவீது அங்கே எத்தனைத்த வழிய
மற்றும்படி தான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே, இப்பொழுது நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே, இப்பொழுது நமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள், இப்பொழுது என்னை கழுவுங்கள், நீர் இல்லாத உம்முடைய சமூகம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வறுமை, பேரின்பமான வாழ்க்கை இல்லையே என்று கதற அந்த நிலையிலே தாவீது அந்த சூழ்நிலையிலே, எந்த சூழ்நிலைன்னு சொன்னால் பாவத்துக்கு தன்னை உட்படுத்தின அந்த சூழ்நிலையிலே, அந்த காலத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை ஒரு பற்றி கொண்டு ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே அந்த உணர்வுக்குள்ளாக வரவில்லை. என்று சொன்னால் அந்த தவறை செய்த அடுத்த காலம் உரியாவை அங்கே எதை செய்ய வேண்டும், அவனை யுத்தத்திலே முன்னுக்கு விட்டு அவனை சாகடிக்க வேண்டும், அவனுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று தனக்குள்ளே ஒவ்வொன்றாய் எத்தனித்து அநேக தவறுகளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு பாவத்து நிமித்தம் அநேக காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமாய் தேவன் அங்கே தன்னை விட்டு விலகின காரியத்தை உணராத ஒரு நிலையிலே தாவீது இப்படித்தையே கடந்து கொண்டு ஒரு வாழ்க்கை. அதனால் அந்த நிலையை தாவீது அடுத்த காலம் அந்த 51ஆம் அதிகாரத்திலே அவன் உணர்வடைஞ்ச நிலை. அங்கே தேவன் அங்கே பேசின நாத்தான்வேலோடு பேசின அந்த காரியத்துக்கு பிற்பாடு அங்கே தாவீது தன்னுடைய நிலையிலே உணர்வடைந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். ஏன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையிலே உணர்வடையவில்லை, தானாக ஒரு காரியத்தை தவறை செய்துவிட்டேன் என்று தானாக அவன் உணர்வடையவில்லை. அந்த நிலையிலே தேவன் பேசி அதுக்கு பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்வடைந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் இப்படித்தான் என்ன செய்யும் என்று சொன்னால், நாம் ஒரு தேவனுக்கு விரோதமாக ஒரு தவறை செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த தவறை மறைக்க வேண்டும், அந்த தவறை இல்லாதபடி செய்ய வேண்டும், அந்த தவறு மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. அது அங்கே இதை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் தேவனை பார்க்கவில்லை. தேவன் இப்பொழுது இந்த தவறை செய்ய நான் எத்தனைக்கும் போது இப்பொழுது தேவன் பார்க்கிறாரே, இப்பொழுது நான் தேவனுக்கு பயந்து நான் என்னுடைய பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அதிலிருந்து நான் விலக வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையிலே என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்முடைய இருதயம் அந்த உணர்வுக்குள்ளாக வராதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த ஒரு வஞ்சகமான நிலைக்குள்ளாக நம்மளை கொண்டே தள்ளி போடுகிறார். அதனால்தான் நாம் ஒரு தவறை செய்கிற நிமித்தம் அநேக காரியங்களை மறைத்து அநேக தவறுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அங்கே ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு தூரமாக நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனோடு இணைந்து வாழாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் கடந்து செல்லாத ஒரு ஜீவியத்திலே என்ன செய்கிறோம்னு சொன்னால் தூர நிற்கிற ஒரு வாழ்க்கை. அதே தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அடுத்த ஒரு வாழ்க்கையிலே தேவன் தாவீதுக்கு உணர்த்துற ஒரு ஜீவியம் என்னன்னு சொன்னால், அவர் அந்த தாவீது சொன்ன அடுத்த அந்த நிலையிலே என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். தாவீது உடனே தன்னுடைய இதயத்திலே ஒரு உணர்வடைஞ்ச ஒரு நிலை. அங்கே தான் உண்மையாய் தேவனை நான் பற்றி கொள்ளவில்லையே, அந்த நிலையிலே நான் என்னுடைய தவறை தேவனுக்கு முன்பாக நான் ஒப்பு கொடுத்து உடனே நான் மனம் திரும்பவில்லையே என்று சொல்லி தன்னுடைய நிலையை தேவனுக்கு முன்பாக அங்கே சொல்லி தன்னுடைய நிலையை தான் அவ்வளத்துக்கு கேவலமாக நடப்பித்து விட்டேன் என்று அங்கே சொல்லுகிற ஜீவியம். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, நான் செய்த காரியம் எனக்கு முன்பாக நிற்கிறது ஆண்டவரே, எனக்கு முன்பாக அந்த வந்துக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை என்ன செய்தேன், நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தாவீது அந்தளவுக்கு ஒரு உணர்வடைஞ்சு அந்தளவுக்கு தன்னுடைய நிலையை தேவனுக்கு முன்பாக தூக்கி பார்த்த ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், நீர் பார்க்கத்தக்கதாகவே நான் பாவம் செய்தேன், நீர் பார்க்கத்தக்கதாகவே நான் அந்த தவறை நடப்பித்தேன், அந்த தவறை நடப்பித்து எத்தனையோ தவறுக்குள்ளாக என்னை நான் ஒன்று செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். இப்பொழுது என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என் பாவமாற கழுவும். நான் என்னால் முடியாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேன். எதை தாவீது கண்டு கொண்ட ஒரு வாழ்க்கை என்றால் தேவனை விட்டு விலகின அந்த வாழ்க்கை பெரிதான ஒரு அங்கே அவ்வளவு ஒரு சொத்தை கூட இழந்திருக்கலாம். ஆனால் தேவனை இழந்து வாழ்கிற வாழ்க்கை அந்தளவுக்கு தாவீது தன்னுடைய இதயத்திலே கண்டு கொண்ட ஒரு வாழ்க்கை. இப்பொழுதே என்னை சுத்திகரித்து என்னை கழுவு, என்னை பரிசுத்தப்படுத்தும்,
அப்படி என்றால் தான் நான் மறுபடியும் என்ன செய்ய முடியும்? உமக்கு முன்பாக வந்து நான் உம்மோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழ முடியும். இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமானம் இல்லை, வறுமையாக இருக்கிறேன் என்று தாவீது கதறி அழுத ஒரு ஜீவியம் தேவனுக்கு முன்பாக, மனுஷரிடத்தில் இல்லை, தேவனுக்கு முன்பாக. ஏன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே அது முக்கியமானது என்று தாவீது தன்னுடைய நிலையிலே உணர்ந்த ஒரு வாழ்க்கை. ஆகையால் தான் தேவன் சொல்லும்போது என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை சொன்னார். எப்போ சொன்னார் என்றால் அதுக்கு பிற்பாடு தாம் பாவமெல்லாம் செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை உண்மையாய் தன்னுடைய முழுமையாய் பற்றி கொண்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையிலே நான் வாழ வேண்டும் என்று உணர்வடைஞ்சு தேவனுடைய சமூகத்திலே அவன் போய் கதறி மனம் திரும்பின வாழ்க்கையின் நிமித்தம் தேவன் அடுத்த காலமே சொன்னார் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஏன்னால் அந்தளவுக்கு தாவீது அதுக்கு பிற்பாடு தேவனோடு ஒன்றித்து அந்த உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கையிலே வாழ்ந்த ஜீவியத்தை தேவன் கண்டு கொண்டார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் வாழாத ஒரு வாழ்க்கை இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு வறுமையைத்தான் காண முடியும். இப்படியான ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை தான் காண முடியும், சமானம் இல்லாத வாழ்க்கையை தான் காண முடியும். அது விபச்சாரமான பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்கிறனாலும் சரி, அல்லது ஏதாவது எந்த ஒரு தவறான காரியத்தை நாம் நடப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த நிலையிலே நான் எப்படியாப்பட்டவனாக இருக்கிறேன், இப்பொழுது நான் இந்த நிலையை கண்டு இப்பொழுது நான் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், இப்பொழுது நான் அவருக்கு விரோதமாய் நான் செய்துவிட்டேனே, ஆகையால் தேவன் இப்பொழுது என்னோடு இருக்கிறாரா, இன்னும் என்னை விட்டு விலகி இருக்கிறாரா என்று பார்க்கிற நிலையெல்லாம் அந்த சூழ்நிலை, அந்த நெருக்கடிகள், அந்த சோதனைகள் மட்டிலே தான் பார்க்க முடியும். பார்த்து அடுத்த கணமே அங்கே மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே வரக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். அப்படி இருக்கும்போது தான் தேவன் என்ன செய்வார் என்றால் நம்மளோடு மறுபடியும் வந்து இசைந்து ஒன்றித்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே நம்முடைய மகிழ்ச்சியாய் நடத்தி வைப்பார். அல்லேன்னு சொன்னால் நமக்கு அத்தனையும் வெறுமையாக தான் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டுகொண்ட ஒரு ஜீவியம் இல்லாததான் ஒரு தவறொன்றை செய்து அங்கே எப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்துக்கு அதை போகாமல் அதை நான் வைத்துக்கொண்டே இருப்பேனா இருந்தால் ஒரு காலம் தேவன் என்னோடு இருக்கிற வாழ்க்கையிலே ஒரு காலம் அங்கே நான் என்ன செய்ய முடியாது, காணவே முடியாது. நானாகத்தான் என்னுடைய வாழ்க்கையை நானாகத்தான் நடப்பித்து கொண்டிருப்பேன். ஒரு காலம் தேவன் என்னோடு இருந்து தேவன் நடப்பிக்கிற வாழ்க்கைக்குள்ளாக அங்கே ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக கடன் செல்ல முடியவே முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த உணர்வு வேணும். தாவீதை போல் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் மீறுதல்களை அநேகம், என்னை மன்னியுங்கள், என்னை கழுவுங்கள், என்னை சுத்திகரியுங்கள், இதெல்லாம் நான் என்னுடைய அக்கிரமம் பெரிதாக இருக்குது என்று சொல்லி தாவீது உணர்வடைந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். அந்த வாழ்க்கை, அந்த ஜீவியத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து அவர் மகத்துவமான ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே 1 யோவான் 1 யோவான் எழுதின நிருபம் 7ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்துக்கு வாசி. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லையோ என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நாம் பார்க்குற போல உண்மையாய் நாம் ஒரு பாவத்திலே ஈடுபட்டவர்களாக இருப்போமா இருந்தால் இங்கே நாம் பார்க்குற போல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே எப்பொழுதும் வஞ்சித்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம். நான் செய்கிற தவறை நாம் உணர்ந்து தேவ சமூகத்திலே அதை ஒப்பு கொடுத்து சரி செய்யவில்லை என்றால் நான் சரியாய் நடக்கிறேன் என்று நம்முடைய இதயத்திலே நாம் காண முடியும். ஆனால் என்ன இங்கே நடக்குன்னு சொன்னால் அதை நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். நான் சரியாகத்தான் நடந்திருக்கிறேன், நான் சரியாகத்தான் இதை செய்திருக்கிறேன், சரி நான் இப்பொழுது நான் இந்த தவறை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்குள்ளாக நான் செய்கிற காரியங்கள், தீர்மானிக்கிற காரியங்கள் எல்லாம் அது எனக்குள்ளாக மட்டும்தான்.
ஆனால் இப்பொழுது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஜீவியத்திலே அங்கே நாம் பார்க்குற போல தேவனிடத்திலே போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனிடத்திலே நிற்கக்கூடிய ஒரு ஜீவியம் என்று சொன்னால், அங்கே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு என்ன செய்கிறார்? மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை நீக்கி அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் அவரோடு கொள்கிற உறவு ஐக்கியம். அவர் ஒளியில் இருக்கிற போல நாமளும் ஒளியிலே நடக்கிற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். தவறு நடப்பித்தால் அந்த தவறை நாம் இங்கே பார்க்குற போல நான் பாவம் செய்யவில்லை, நான் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று ஒரு காலம் ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் நம்முடைய தவறு நமக்கு தெரியாது, நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு சிலவளை தெரியாது. ஆனால் அங்கே தேவ சமூகத்திலே அங்கே போகும்போது தான், அவர் ஒளியாக இருக்கிறவரிடத்திலே போகும்போது தான் அந்த ஒளி என்ன செய்யும் சொன்னால் நம்முடைய இருளை வெளிப்படுத்தும். நம்முடைய இருளான காரியங்களை அங்கே எந்த இருளுக்குள் நாம் இருக்கிறோம்ங்கிறதை அந்த ஒளி என்ன செய்யும்? அங்கே வெளிச்சம் பிரகாசித்து அந்த இருளை காண்பிக்கும். இப்படியாப்பட்ட இருள் உனக்களாக இருக்கிறது, இப்படியாப்பட்ட இருளை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆயால் அந்த இருளை என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலிருந்து நீக்க வேண்டும். நாம் பாவம் இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கையில் எல்லாம் பாவம் நமக்குள்ளாக இருக்கிறது, ஒன்று நமக்குள்ளாக இருக்கிறது. அதனால்தான் அவர் ஒளியிலே இருக்கிற போல நாம் ஒளியிலே நடக்காத ஒரு வாழ்க்கையிலே கடந்து செல்கிறோம். இப்படி தாவீது தன்னுடைய இருதயத்திலே கண்டுகொண்ட வாழ்க்கையெல்லாம் தான் இருளுக்குள் இருந்த ஒரு வாழ்க்கையை தாவீது கண்டுகொண்டது. ஏனென்றால் தேவன் இல்லை என்றால் அத்தனை வாழ்க்கையும் இருள் மயமாய் மூழ்கி இருக்கும். இருள் மயம்தான் நம்முடைய வாழ்க்கையை மூழ்கி இருக்கும். தேவன் இருக்கும்போது தான் அங்கே ஒரு பிரகாசம் இருக்கும், அங்கே ஒரு ஒளி இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், அனைவருடைய வாழ்க்கையை பாருங்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்த சகோதரத்திலே பாருங்கள், அங்கே தேவனோடு இருந்து ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கையிலே அந்த அன்பிலே அந்த மகத்துவமான மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே இருக்கிற முகமலர்ச்சியும், இன்றைக்கு தவறு செய்து நாம் விலகி இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற அந்த முகத்தில் உள்ள காரியங்கள் அது எப்படி இருக்குங்கிறதை நமக்கு வடிவாய் தெரியும். அன்றைக்கு நான் தவறு செய்து தேவ சமூகத்திலே அதை சரி செய்தால ஒரு வாழ்க்கையிலே இருக்கும்போது அந்த தவறின் நிமித்தம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம் முகம் வேறுபட்டிருக்கும், காயினை போல் வேறுபட்டிருக்கும். அங்கே என்ன ஏன்னு சொன்னால் தேவன் இன்றைக்கு நம்மளிடத்துல இல்லை, அந்த ஒளி வீசுகிற வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை, அந்த பிரகாசிக்கிற வாழ்க்கை நம்முடைய இடத்துல இல்லை. அதனால்தான் வறட்சி வந்து விட்டது நம்முடைய வாழ்க்கையிலே. ஒரு பலவீனமான வாழ்க்கையை காரியங்களை நாம் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை தேவ சமூகத்திலே கொண்டே ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரித்து கழுவி அங்கே நல்ல ஒரு ஜீவியத்துக்குள்ளாக கடன் செல்லாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கும் என்ன செய்கிறோம்னு சொன்னால் தேவ சமூகத்திலே நிற்காத ஒரு வாழ்க்கையிலே நாம் கடன் செல்வோம். நாம் ஆராய்ந்து பார்த்தா நமக்கு தெரியும் இன்றைக்கு நான் எப்படியாப்பட்டவனாக இருக்கிறேன். இன்றைக்கு என்னை நான் சுத்திகரித்து கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நான் சுத்தமுள்ளவனாக இருக்கிறேனா? அவராலே நான் ரட்சிக்கப்பட்ட நான் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேனா? அந்த விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறேனா? அந்த நம்பிக்கையை பாதுகாத்து கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு அதை இழந்திருக்கிறேனா? அல்லது இன்றைக்கு நான் மறுபடியும் தேவனை பற்றி பிடித்து அங்கே தேவ சமூகத்திலே அங்கே கதறி அழுது அந்த தேவனோடு ஒன்றித்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக முயற்சி செய்து அங்கே இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை, பெரும்பெருமான வாழ்க்கை என்று கண்டுகொண்டு இன்றைக்கும் அந்த மகத்துவத்தை கண்டுகொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு பெரும்பெருமான உத்தமமான அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. அப்பொழுதுதான் தேவன் மெச்சிக்கொள்வார். இதை சொன்னது போல இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னது போல இன்றைக்கு நம்மளை என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சொல்ல வேண்டும், பறைசாற்ற வேண்டும். அவன் தவறு செய்தான், அவன் பலவீனமாய் நடந்தான், சில காரியங்களில் குறைவாய் நடந்தான். இப்பொழுது அவன் தன்னுடைய இதயத்தை எனக்கேற்ற இதயமாய் மாற்றி விட்டான். ஆயால் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று இன்றைக்கு நம்மளை தேவன் பேர் சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருத்தரையும் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, எப்பொழுதுமே ஒரு சமானம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. இல்லையென்று சொன்னால் நான் சும்மா மற்றவர்களுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அந்தந்த நேரங்களிலே தனியே இருந்து யோசிக்கும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வறுமையை தான் காண முடியும், ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை தான் காண முடியும். தனியே இருந்து அங்கே தேவனோடு ஒன்றித்து வாழாத வாழ்க்கையில் தான் இருக்க முடியும். இன்றைக்கு தேவன் இல்லை என்றால் அத்தனையும் வறுமை தான், அத்தனையும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சமானம் இல்லாத வாழ்க்கை தான். அடித்து சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையிலே
அதை நான் கண்டு கொண்டேன். அந்த வறுமையை காண்கிறேன். இப்பொழுது நான் தேவனோடு ஒன்றித்திருக்கிற வாழ்க்கையிலே இருக்க வாஞ்சிக்கிறேன். இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது நிச்சயமாய் தேவன் அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம நடத்தி இன்னும் அதிகமாய் அந்த ரட்சிப்பின் மகத்துவமான அந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்மளை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். சபையிலே ஆண்டவர் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். நாம் கேட்டதைப் போல பாவத்தை கூட்டிக் கொண்டு போகின்ற வாழ்வு அது யாரிடத்திலே இருக்குமென்றால் உண்மை இல்லாத மனிதனிடத்தில்தான் பாவத்தை அவன் கூட்டிக் கொண்டு செல்லுவான். நாம் வாசித்த அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையிருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தாவீது அவர் பாவம் செய்தார், யாவருக்கும் அவர் பாவம் செய்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும், சிறுவர்களுக்கு கூட அதிகமாய் தெரியும். ஆனால் அந்த அவர் செய்த பாவத்திலே என்ன இருந்ததென்றால் அவர் எல்லாவற்றையுமே அவர் செய்த காரியம் எந்த ஒரு மனுஷனுக்குமே தெரியாது. அவர் பட்சபாலை இச்சித்தது யாருக்கும் தெரியாது. பட்சபாலோடு அவர் உறவு வைத்தது யாருக்கும் தெரியாது. உரியாவை கொன்ற அந்த சதி செய்து கொன்ற விஷயமும் யாருக்கும் தெரியாது. பட்சபாலை ஏன் இவர் திருமணம் செய்தார் என்பதும் யாருக்கும் தெரியாது, ஒருவருக்குமே தெரியாது. அவர் பட்சபாலோடு உறவு வைத்து அவள் கற்பந்தரிக்கின்றாள். அவள் கற்பந்தரிக்கின்ற செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அறிவிக்கப்பட்டவுடன் தாவீது உடனே உரியாவை போர் முனையிலிருந்து வரும்படிக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவர் அழைப்பு விடுத்து உரியாவை சொல்லுகின்றார், நீ போய் உன் மனைவியோடு சந்தோஷமாயிர என்று சொல்லி உரியாவை சொல்லுகின்றார். ஏனென்றால் அவள் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றாள். ஆகையால் அந்த கர்ப்பத்துக்குரிய காரணம் என்ன என்பது அந்த உரியா போர் முனையிலே போனால் அவர்கள் மாத கணக்கிலே அங்கே இருந்தவர்கள் போர் முனையிலே இருந்து தான் வருவார்கள். அப்படி என்றால் இங்கே இவள் கர்ப்பமாகிவிட்டால் அது யார் அது என்பது கேள்விக்குறியான ஒன்றாய் வரும். ஆகையால் அவனை அழைத்து உன்னுடைய மனைவியோடு போய் நீ சந்தோஷமாயிர என்று சொல்லுகின்றார். அவ்வாறு அவன் தன்னுடைய மனைவியோடு போய் சேர்ந்து இருந்தால் அவள் கர்ப்பமாக இருந்தாலும் அது வெளியிலே அது ஒன்றுமே தெரியாதது போல் அவர்களுக்குரிய விஷயத்தை போலவே அது போய்விடும் என்று அவரெல்லாம் தாவீது உள்ளத்திலே எண்ணி சொன்னான். ஆனால் உரியா வீட்டுக்கு போகவே இல்லை. அவன் அந்த அரண்மனையிலே அந்த மற்ற செவர்களோடே அங்கே அவன் உட்கார்ந்து நான் போகமாட்டேன், போர் முனையிலே எல்லோரும் போர் செய்யும்போது என் மனைவியோடு போய் நான் போய் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நான் போகமாட்டேன் என்று சொல்லி அவன் அரண்மனையிலேயே முற்றத்திலேயே கிடந்து விட்டான். இனி ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் விஷயம் வெளியே தெரிய வருவதற்கு முன்பாக பச்சைவாள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பது வெளியே தெரிய வருவதற்கு முன்பாக அவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவளை தான் திருமணம் செய்து கொண்டால் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்றால் அது இவர்கள் திருமணம் செய்து அது அவர்களிடத்தில் உருவானது என்கின்ற அந்த நற்பெயராகவே வெளியிலே இருக்கும். ஆகையாலே தான் அந்த உரியாவை வேகமாக இவன் இறந்தால் அவனை மரித்தால்தான் தான் திருமணம் செய்ய முடியும். நியாயப்பிரமாணத்தின்படி புருஷன் உயிரோடு இருக்கையிலே உன் மனைவியை திருமணம் செய்ய அவன் விபச்சாரக்காரன். ஆகையால் அவன் கொல்லப்பட்டால் அவன் விடுதலை ஆகி விடுவாள். அவ்வாறு இருந்துதான் தாவீது உரியாவை வேகமாக அவன் மரிப்பதற்கு அவன் அங்கே செய்துவிட்டு பிற்பாடு அதன் உடனே
பத்சபாளை அவன் தனக்கு மனைவியாக்கி கொண்டார். இப்பொழுது அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தி வெளியே வந்தாலும் அது இவர்கள் திருமணம் செய்துதான் வருகின்றது. சிலர் இந்த காதலித்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்வார்கள், தவறான உறவிலே போய் அவர்கள் கர்ப்பம் தரிப்பார்கள். அவ்வாறு கர்ப்பம் தரித்து விட்டால் இனி அது வெளியே தெரிவதற்கு முன்பாகவே தாங்கள் என்ன செய்துவிட வேண்டும், திருமணம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி உடனே என்ன செய்துவிடுவார்கள், உடனே தாங்களாகவே திருமணம் செய்து விடுவார்கள். இல்லாவிட்டால் பெற்றோர்கள் அதெல்லாம் வெளியே தெரிவதற்கு முன்பாகவே பெற்றோர்களே சில வேளை பிள்ளைகளுக்கு திருமணத்தை அவர்கள் செய்து வைத்து விடுவார்கள். அவ்வாறு அதே போன்றுதான் இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலும் அதான் நடந்தது. அப்படி என்றால் இந்த விஷயத்தை எல்லாம் தாவீது எப்படி பார்த்தார் என்றால், இது எல்லாம் வெளியிலே ஒன்றுவருக்குமே தெரியாததை போலவே இருந்துவிட வேண்டும், சந்தேகமே வராமல் இருந்துவிட வேண்டும் என்றுதான் அவர் எண்ணினார். ஆனால் தேவன் அந்த காரியங்களை குறித்து தாவீதோடு பேசின பிற்பாடு தான் தாவீது ஒன்றை உணர்கிறார். என்னென்றால், அந்த 6ஆம் வசனத்திலே வாசித்தது போல், நீர் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகின்றீர். தாவீது வெளியிலே தான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தான் இதையெல்லாம் செய்து பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து ஒரு தவறை மறைப்பதற்காக இன்னொரு தவறு, அந்த தவறை மறைப்பதற்காக இன்னொரு தவறு, அப்படித்தான் தாவீது செய்து தாவீதினுடைய தவறு கூட கூடிக்கண்டு சென்றது. அது எதற்கு காரணம் என்றால், தாவீது உண்மை என்பது எப்போதுமே வெளியிலே இருக்க வேண்டும். சிலர் தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் வெளியிலே சில மனைவிக்கு உண்மையாக இருப்பார்கள், வெளியிலே கணவனுக்கு உண்மையாக இருப்பார்கள், வெளி பிரகாரமாய் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருப்பார்கள், வெளி பிரகாரமாக சபைக்கு உண்மையாக இருப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே அவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியுமா? அந்த உள்ளத்திலே என்று வரும்பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு உள்ளத்திலே அவர்களுக்கு விரோதமாய் தான் உள்ளத்திலே ஒரு சிந்தனையையும் ஒரு எண்ணங்களையும் ஒரு பிழையான காரியங்களையும் பிழையான நடத்தைகளையும் பிழையான செயற்பாடுகளையும் உள்ளத்திலே தான் வைத்து கொண்டு இருக்கின்றா. அது பெற்றோர்களுக்கு தெரியாத அளவு வரைக்கும் அதை தான் மறைத்து கொண்டே அந்த தவறை தான் செய்து கொண்டிருக்கின்றன. அல்லாவிட்டால் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எதிராக அவர்களுக்கு விரோதமான காரியங்களை உள்ளத்திலே வைத்து கொண்டு இரகசியமாக அவர்களுக்கு துரோகம் செய்வதைப் போல உள்ளத்திலே அந்த காரியங்களை வைத்து கொண்டு நடந்து கொள்ளுகின்ற காரியம் ஏன் இதுவரைக்கும் கணவனுக்கு தெரியாத வரைக்கும், மனைவிக்கு தெரியாத வரைக்கும், பெற்றோர்களுக்கு தெரியாத வரைக்கும், சபைக்கு தெரியாத வரைக்கும் இதெல்லாம் அப்படியே மறைமுகமாகவே வைத்து கொண்டு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே, அந்த வாழ்க்கையை தாவீதனுடைய வாழ்க்கையிலும் அது நடந்தபடியினாலே தான் தாவீது அந்த உண்மை எங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நீர் உள்ளத்திலே அந்த உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்திலே அந்த உண்மை இருந்தால் அந்த உள்ளத்திலே ஒரு தவறான காரியத்தை செய்கின்ற அந்த மாத்திரத்திலே அந்த உள்ளத்திலிருந்து உணர்வடைந்து மனம் திரும்ப முடியும். அதை தேவன் அங்கே பார்க்கின்றார். ஆகையால் என்னதான் வெளியிலே உண்மையாய் இருப்பதற்கு எவ்வளவுதான் நாம் நடித்து கிடித்து என்ன தாவீது செய்ததைப் போல எத்தனையோ காரியங்களை நாம் மூடி மறைப்பதற்கு, அங்கே நல்லவர்களைப் போல காட்டுவதற்கும், சரியானவர்களைப் போல காட்டுவதற்கும், உண்மை உள்ளவர்களைப் போல காட்டுவதற்கும் எவ்வளவுதான் காரியங்களை வெளியிலே நாம் என்னெல்லாம் செய்துவிட்டு போகலாம். ஆனால் யாரும் அந்த கணவனுக்கு தெரியாத அந்த உள்ளம், மனைவியை அறியாத அந்த உள்ளம், பெற்றோர்கள் அறியாத அந்த உள்ளம், சபை மூப்பர்களும் அறியாத அந்த உள்ளம் எப்படி இருக்கின்றது? அந்த உள்ளத்துக்குள்ளே கசப்பு மறைந்திருக்குமா? அந்த உள்ளத்துக்குள்ளே பாலியத்துக்குரிய இச்சைகள் அந்த உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்க முடியுமா? அந்த உள்ளத்துக்குள்ளே பொய்யின் ஆவி மறைந்திருக்க முடியுமா? அந்த உள்ளத்துக்குள்ளே அங்கே இந்த உலகத்தை சிநேகிக்கின்ற வாழ்வு அந்த உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்க முடியுமா? மாய்மாலம் அந்த உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்க முடியுமா? ஒரு தவறை மறைக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்வு அந்த உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்க முடியுமா? இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே யார் அதை சோதிக்க முடியும், ஆராய முடியும்? தேவன் எதை விரும்புகின்றார்?
அவர் இந்த உள்ளத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் என்கின்ற அந்த வாழ்வு வரும் பொழுது அதற்கு பிற்பாடு அவன் மறைப்பதற்கு ஒன்றுமே இருக்காது. ஆகையாலே தான் என் பாவங்களெல்லாம் உமக்கு அறிக்கையிட்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். என் பாவங்களெல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றது, அத்தனையும் இப்போது தாவீதுடைய முகத்துக்கு முன்பாக வந்து விட்டது. எந்த பாவங்கள்? உள்ளத்திலே மறைத்து வைத்து கொண்டு தான் செய்த காரியங்கள். யாருக்குமே தெரியாது. தாவீது இந்த 51வது சங்கீதத்தை எழுதாவிட்டால் தாவீது பாவம் செய்தது யாருக்குமே தெரியாது. தேவனுக்கு தெரியும், நாத்தான் தீர்க்கதரிசிக்கு தெரியும், மற்றபடி அந்த காரியங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த வாழ்க்கையிலே தேவன் அதை தாவீதுக்கு அங்கே பேசும் பொழுது தாவீது அப்போதுதான் உணர ஆரம்பித்தார். என்னென்றால் தேவன் உள்ளத்தை பார்க்கின்றார். இந்த உள்ளத்தை தேவன் பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே என்னென்னெல்லாம் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தை வேற யாரும் பார்க்கவில்லை. ஆனால் தேவன் பார்க்கும் பொழுது என்ன இந்த உள்ளத்திலே இருக்கின்றது என்பதை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து தேவன் முன்னாலே வைத்து விட்டார். அதைத்தான் அவர் சொன்னார், என் பாவங்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கின்றது, இப்பொழுது மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. யாருக்கு மறைக்க முடியும்? ஒருவருக்கு மறைக்க முடியாது. ஆகையால் சொல்லுகிறார், தேவரீர் என் பாவங்களை எல்லாம் நான் என்ன செய்தேன்? நான் உமக்கு அறிக்கையிட்டேன். ஏனென்றால் உமக்கு மறைவாய் ஒன்றுமில்லை, உமக்கு நான் எதையும் மறைக்க முடியாது. தேவன் அந்த வாழ்விலே தான் அந்த தாவீது நாம் கேட்டதை போல் என் இருதயத்திற்கு ஏற்றவன். யார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்? அது தாவீது மட்டும்தான் அந்த சாட்சியை பெற்றதல்ல. இங்கே உட்கார்ந்திருக்கின்ற எல்லோருமே அந்த சாட்சியை பெற முடியும். என் இருதயத்திற்கு ஏற்ற சகோதரன், என் இருதயத்திற்கு ஏற்ற சகோதரி, என் இருதயத்திற்கு ஏற்ற அங்கே பிள்ளை என்று அந்த சாட்சியை யாருக்கு தேவன் சொல்ல முடியும்? யார் இந்த சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியும்? உள்ளத்திலே உண்மை. இந்த உண்மை என்பது உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் அவன் தேவனுடைய நற்சாட்சியை அவன் பெற முடியாது. அவன் தேவனுக்கு முன்பாக கூட அவன் அங்கே ஒரு சுத்திகரிக்கப்படுகின்ற என்னை ஈசோப்பினாலே கழுவும் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மை உள்ள அந்த வாழ்வு கூடாக அவன் வர முடியாது. அவ்வாறு அந்த உள்ளத்திலே உண்மையாய் இருக்க விரும்புகிறீர் என்கின்ற அந்த தேவனுடைய அந்த பார்வைக்கு முன்பாக தங்களுடைய உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு அந்த உள்ளத்தினுடைய சகல காரியங்களையும் மனுஷரை குறித்து உள்ளத்திலே என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், விசுவாசிகளை குறித்து உள்ளத்திலே என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், பெற்றோர்களை குறித்து உள்ளத்திலே என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், நம்முடைய குடும்பத்தை குறித்து, குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இல்லாவிட்டால் நமக்கு தீமை செய்கிற மனிதர்களை குறித்து, நம்மை குறித்து அவதூறாய் பேசுகிற மனிதர்களை குறித்து, இல்லாவிட்டால் நமக்கு ஏதோ ஒரு துன்பத்தை கொடுக்கின்ற மனிதர்களை குறித்து, இவர்களை குறித்தெல்லாம் உள்ளத்திலே என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், உள்ளத்திலே எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? தேவரீர் ஒருவரே எல்லாவற்றையும் நீர் பார்க்கின்றீர், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகையால் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நான் எதையும் மறைத்து வைக்க முடியவில்லை, என்னுடைய பாவங்கள் எல்லாம் உமக்கு முன்பாய் அறிக்கையிட்டேன். அப்பொழுதுதான் அவன் என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு முன்பாக அவன் தன்னுடைய சகல காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்ய முடியும். இதையும் தன்னுடைய உள்ளத்திலே ஒன்றை கூட அவன் மறைத்து வைக்க மாட்டான். ஏனென்றால் அவன் அந்த உள்ளத்திலே அவன் அதை மறைத்து வைத்தால் தேவன் இதை விரும்புகின்றார், தெய்வம் இதை விரும்புகின்றார். நீர் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகின்றீர், அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்றார். இங்கே யார் எவ்வளவு பாவம் செய்கின்றீர்கள், எத்தனை தவறு செய்கின்றீர்கள் பாருங்கள். இந்த தாவீதை போல இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற யாராவது ஒருவர் நீங்கள் இந்த தாவீது போல பாவம் செய்திருப்பீர்களா என்பது தெரியாது, செய்திருக்க மாட்டீர்கள். தாவீதை போல ஒருவேளை நீங்கள் காதலித்து ஒருவேளை திருமணம் செய்திருப்பீர்கள், இல்லாவிட்டால் பெற்றோர்களுக்கு அங்கே எதிராக நடந்து ஏதோ ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போய் அப்படியெல்லாம் அங்கே அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்பீர்கள், இல்லாவிட்டால் அங்கே ஏதோ தவறான ஒரு பழக்க வழக்கங்களுக்குள்ளாக போய் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே போயிருப்பீர்கள். ஆனால் அப்படியெல்லாம்
போய் அங்கே அதையெல்லாம் அனைவருக்கு ஒரு கொலையை செய்து ஒரு காரியத்தை செய்து இப்படியெல்லாம் செய்தவர்கள் அவ்வாறு இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த தாவீதினுடைய காரியத்திலே அப்படிப்பட்ட தாவீதே என்ன செய்தார்? தன்னுடைய உள்ளத்திலே இதையெல்லாம் மறைத்து கொண்டு இதையெல்லாம் செய்ததை அத்தனையும் அப்படியே அவர் அறிக்கையிட்டார். அவ்வாறு இருக்கும் பொழுது அதே தேவன் ஏற்றுக்கொண்டாரே, தாவீதை ஏற்றுக்கொண்டாரே, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஏற்றுக்கொண்டாரே. அப்படி இருக்கும் பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நம்மையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லுவதற்கு ஒருவருமே இருக்க முடியாது. எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். எல்லோரையும் பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று எல்லோரையும் பார்த்து சொல்ல முடியும். எப்போதென்றால் உள்ளத்திலே உண்மையை தேவன் விரும்புகின்றார், தெய்வம் விரும்புகின்றார். ஆகையால் இதையுமே மறைத்து வாழாத வாழ்வு, யாருக்குமே தன்னை ஒளித்து வாழாத வாழ்வு, எந்த விசுவாசிகளுக்கும் தன்னை ஒளித்து வாழாத வாழ்வு, எந்த வெளி மனுஷர்களுக்கும் தன்னை ஒளித்து வாழாத வாழ்வு, தன்னுடைய மனைவிக்கும் தன்னை ஒளித்து வாழாத, கணவனுக்கு தன்னை ஒளித்து வாழாத, பெற்றோர்களுக்கு தங்களை ஒளித்து வாழாத அப்படிப்பட்ட அந்த உண்மை உள்ளத்தில் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் ஒருவேளை தவறினாலும் தாவீதை போல அந்த பாவத்துக்குள்ளே ஒருவேளை போனாலும் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர் என்று அதை உணர்ந்து உடனே தேவனுடைய சமூகத்திலே வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தங்களுடைய தவறுகளை அறிக்கையிட்டு, தங்களுடைய பொல்லாத சிந்தனைகளை அறிக்கையிட்டு, பொல்லாத தங்களுடைய நினைவுகளை அறிக்கையிட்டு, தங்களுடைய இருதயத்திலே தோன்றக்கூடிய பொல்லாத கசப்புகளை அறிக்கையிட்டு, பொல்லாத இச்சைகளை அறிக்கையிட்டு, தங்கள் சிந்தைகளை வருகின்ற தவறான சிந்தனைகளை, எதிர்ப்பாளரை குறித்ததான தவறான சிந்தனைகளை அதையெல்லாம் நாளுக்கு நாள் அறிக்கையிட்டு தங்களை சுத்திகரிக்கும்படிக்கு பாவங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதை போன்று எல்லாவற்றையும் அப்படி சொல்லி தேவனிடத்திலே அறிக்கையிட்டு அவருடைய சுத்திகரிப்பினாலே தங்களை சுத்திகரித்து கொண்டு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்விலே தேவன் அவர்களுடைய இருதயத்தை நல்ல இருதயமாய், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை காட்டுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். எப்போது ஒரு மனுஷனுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்க முடியும்? கெட்ட இருதயம் யாருக்கு இருக்க முடியும்? நல்ல இருதயம் யாருக்கு இருக்க முடியும்? எல்லோருடைய இருதயமும் ஒன்றுதான். யாருடைய இருதயமும் அங்கே வித்தியாசமானதில்லை. எல்லோருடைய இருதயமும் ஒரே விதமாகத்தான் தேவன் வைத்திருக்கின்றார். ஆனால் அதே இந்த இருதயம் ஒரு மனைவியினுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கும், ஆனால் ஒரு கணவனுடைய இருதயம் கெட்ட இருதயமாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு பெற்றோருடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கும், பிள்ளைகளுடைய இருதயம் கெட்ட இருதயமாக இருக்கும். ஏன் அவ்வாறு ஒரு சைட்டிலே நல்ல இருதயம், ஒரு சைட்டிலே கெட்ட இருதயம் என்று எப்போது அந்த இருதயம் மாறுகின்றது? அந்த நல்ல இருதயம் உண்மை அந்த இருதயத்திலே இருக்கின்றது. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை ஆண்டவர் லூக்காவிலே சொல்லும் பொழுது சொன்னார், எது நல்ல நிலம் என்று சொன்னார். அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை அப்படியே தங்களுடைய உள்ளத்திலே ஏற்று, தங்களுடைய இருதயத்திலே ஏற்று, அந்த உள்ளத்திலே உண்மை நன்மையுமான இருதயத்திலே அதை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள். தேவன் பேசும் பொழுது அந்த வார்த்தை அது என்னுடைய காரியத்தை குறித்து, என்னுடைய அந்தரங்க காரியத்தை குறித்து, என்னுடைய மறைமுகமான பாவத்தை குறித்து, யாரும் அறியாத என்னுடைய மறைமுகமான சிந்தை வாழ்க்கையை குறித்து தேவன் என்னோடு பேசுகிறார் என்கின்றதை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே உண்மையுள் நன்மையுமான அந்த இருதயத்திலே ஏற்று, அந்த இருதயத்தில் உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் என்று அத்தனை காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு வாழ்கின்ற இருதயம் நல்ல இருதயம். அந்த நல்ல இருதயத்திலிருந்து மனுஷன் நல்லவைகளை எடுத்து காட்டுவான். அவனுடைய இருதயத்திலிருந்து இப்போதெல்லாம் மற்றவர்களை மனம் புண்படும்படிக்கு வார்த்தைகள் பேச மாட்டான். அவனுடைய இருதயத்திலிருந்து மற்றவர்களை எல்லாம் குற்றம் சாட்டும்படிக்கு அவன் பேச மாட்டான். அவனுடைய இருதயத்திலிருந்து அடுத்தவரிடத்திலே அங்கே வஞ்சகமாய் நடக்க மாட்டான். அடுத்தவர்களுக்கு அங்கே அவர்களை
அவர்களுடைய பணத்தை இச்சிக்கும்படிக்கு, அவருடைய பொருளை இச்சிக்கும்படிக்கு, தான் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அடுத்தவர்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கும்படிக்கு, அப்படியெல்லாம் வஞ்சகமான காரியங்கள், அப்படியெல்லாம் தந்திரமான காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ளே அது மறைந்திருக்காதபடிக்கு அங்கே நீர் உண்மையை விரும்புகிறீர் என்று சொல்லி அவன் தன்னை நாள்தோறும் சோதித்து ஆராய்ந்து நிதானித்து அந்த தவறான எண்ணங்களையும் உள்ளத்திலே தோற்றுகின்ற தவறான காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு, ஆண்டவரே, என்னுடைய மனைவி இதுவரைக்கும் என்னை நல்ல கணவன் என்றே எண்ணிக்கொண்டிருக்க முடியும். உங்களுடைய கணவன் இதுவரைக்கும், ஆண்டவரே, என்னுடைய மனைவி நல்ல மனைவி என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் சபையில் உள்ள மூப்பர்கள் கூட விசுவாசிகள் நல்ல விசுவாசிகள் என்று கூட எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த சாட்சியை பெற்றுவிட்டேன், ஆகியால் இந்த சாட்சியே போதும், இந்த சாட்சியிலே நம்முடைய வாழ்வை கொண்டு போகலாம். ஆனால் உள்ளத்திலே அவர்களெல்லாம் இப்படி சொல்லுவதை போல என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய காரியங்கள் இல்லையே. அவர்கள் என்னை நம்புகிறார்கள், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்ளுகின்றேனா? என்னுடைய வீட்டிலே என்னை நம்புகின்றார்கள், சபையிலே என்னை நம்புகின்றார்கள், அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி நான் வாழ்கின்றேனா? அவர்கள் என்னை நல்லவர்கள் என்றாலும் என்னை நல்லவன் என்று சொல்வானேன். ஏன்? என்னுடைய உள்ளத்திலே நீங்கள் நல்லவன் என்று சொல்லுவதை போல இன்னும் அந்த சுபாவம் என்னிடத்தில் இல்லை. இன்னும் என்னுடைய உள்ளத்திலே நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை, இன்னும் என்னுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் இல்லை, நல்ல சிந்தனைகள் இல்லை, மற்றவர்களை குறித்ததான நல்ல அன்பான சுபாவங்கள் இன்னும் என்னிடத்திலே இல்லை. அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே மனுஷருடைய சாட்சியை இப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த சாட்சியிலேயே திருப்தி கொண்டு வாழுகின்ற அந்த வாழ்வு, யாராவது வந்து என்ன நீங்கள் இப்படியெல்லாம் நடக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, அங்கே என்னுடைய கணவனே என்னை குறித்து ஒன்றும் சொல்லுவதில்லை, என்னுடைய மனைவியே என்னை குறித்து இதை பற்றி நான் கயப்பதில்லை, நீங்கள் என்ன இப்படியெல்லாம் கயக்கிறீர்கள் என்று அவ்வாறு கூட சில நேரங்களிலே கூட சிலர் பேசும் பொழுது சொல்லுவார்கள். ஆனால் அதெல்லாம் அவ்வாறு சொல்லும்போது கூட ஒருவேளை அவர்கள் நம்மை அறியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அடுத்தவர்கள் நம்மை அறிகின்ற ஒரு வாழ்விலே அது நம்முடைய வாழ்விலே இருக்கின்றதா? அடுத்தவர்கள் பேசுகின்ற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றதா? எனக்குள்ளே ஒன்றும் இல்லை சொல்லுவார்கள், நான் யாருக்கும் ஒன்றும் செய்வதில்லை, எனக்கு யாரை குறித்தும் கோபம் இல்லை, யாரிடத்திலும் எனக்கு எந்த கசப்பும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் உள்ளத்திலே அது சொல்லுவதைப் போல உள்ளம் இருக்க முடியுமா? அதுதான் உண்மை. அந்த உள்ளத்திலே உண்மை வேண்டும். உள்ளத்திலே ஒன்றை மறைக்க முடியாது. வெளியிலே வேண்டுமென்றால் மறைத்து விட்டு போகலாம். வெளியிலே யாருக்கு மறைக்க வேண்டுமோ அதையெல்லாம் மறைத்து வெளியிலே வாழ்ந்து கொண்டு போகலாம். ஆனால் உள்ளத்திலே மறைக்க முடியாது. காரணம் என்னென்றால் அந்த உள்ளத்திலே உண்மையைத்தான் மட்டும்தான் தேவன் விரும்புகின்றார். அந்த உண்மையை தான் அவருடைய விருப்பம். ஆகையால் தெய்வம் பார்க்கும் பொழுது அந்த உண்மை உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் தேவன் அதை நியாயம் தீர்க்கும் பொழுதுதான் தாவீது அதை குறித்து பேசும் பொழுதுதான் தாவீது உணர்வடைகின்றார். எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தினீர், உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகின்றபடியினால் எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தினீர். என்ன ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அந்த இன்னும் தெய்வத்துக்கு நான் எப்படி பயப்பட முடியும்? தேவனுக்கு எப்படி நான் பயந்து வாழ முடியும்? அவருக்கு உகந்த ஒரு பரிசுத்தத்தை எப்படி நடப்பிக்க முடியும் என்று தேவன் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். அந்த ஞானத்தை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டு எதையுமே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மறைக்காமல் மற்றவர்களுக்கு மறைக்காமல் என்று சொல்லுவது தேவையில்லை. பாத்திரத்தின் உட்புறம் உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் வெளிப்புறம் தானாகவே சுத்தமாகும். என்னுடைய மனைவிக்கு நம்பிக்கைக்கு ஏற்றபடி நான் எப்படி நடக்க முடியும்? என்னுடைய கணவன் நம்புகிறபடி நான் எப்படி நடக்க முடியும் என்று இப்படியெல்லாம் அதையெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டு பாத்திரத்தின் வெளிப்புறத்தை எல்லாம் சுத்தமாக்கி கொண்டு வாழ்வதற்கு எதுவான அந்த வாழ்வு, அதெல்லாம் பழைய உடன்படிக்கைக்குரிய காரியம். புது உடன்படிக்கைக்குரிய காரியம். பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்குங்கள். உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புங்கள். உள்ளத்திலே காரியங்களை சீர்படுத்தும்படிக்கு தேவனிடத்திலே அங்கே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தெய்வம் அதைத்தான் பார்க்கின்றார், அந்த உண்மையை பார்க்கின்றார். அவர் பார்க்கும் பொழுது உண்மை இல்லாத ஒன்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதே. அன்பென்று சொல்லுகின்றோம், ஆனால் அன்புக்கேற்ற
சுவாபம் உள்ளத்தில் இல்லையே. மன்னிப்பென்று சொல்லுகின்றோம், ஆனால் மன்னிப்புக்கேற்ற சுவாபம் உள்ளத்தில் இல்லையே. நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம், நன்மை செய்யக்கூடிய அந்த மனநிலை உள்ளத்தில் இல்லையே. அங்கே தாழ்மை என்று சொல்லுகிறோம், அந்த தாழ்மைக்குரிய அந்த சுவாபம் நம்மிடத்தில் இல்லையே. அதையெல்லாம் இல்லை என்கின்ற அந்த உண்மை நிலையை நாங்கள் உணரும் பொழுது தேவனுக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி மனம் திரும்பி எங்களை சீர்படுத்தும் பொழுது நல்ல மனுஷன், நல்ல இருதயம் அவரிடத்தில் உருவாகும். இப்பொழுது அவர்கள் அந்த இருதயத்திலிருந்து வெளியே அவர்கள் செயல்படுத்துகின்ற காரியங்கள் அதுதான் நல்லவைகளாக இருக்க முடியும். அது யாரையும் தீட்டுப்படுத்தாது, யாரையும் மனநோக செய்யாது, யாரையும் அங்கே இடரல்படுத்தாது, யாருக்கும் வேதனையை கொடுக்காது. ஏனென்றால் அவர்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் அந்த உள்ளத்தில் உண்மை தெய்வம் விரும்புகின்றார். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நாம் எல்லோரும் தேவன் அந்த உண்மையைத்தான் விரும்புகின்றார். அந்த உள்ளத்திலே உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்தால் எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று அந்த தாவீதை குறித்து சொல்வதைப் போல கர்த்தர் நம்முடைய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையையும் அவர் சொல்ல முடியும். ஆகையால் எப்படி நாம் தவறுகின்றோம் என்கின்ற நாம் சௌரன் கேட்டதை போல ஒரு தவறை செய்து விட்டோம் என்றால் அந்த தவறை அங்கே வைத்துக்கொண்டு அதை மறைப்பதற்காக இன்னொரு தவறு என்று அப்படியே போகின்ற வாழ்வெல்லாம் அது தேவனுக்கு நாம் கோபமூட்டுகின்ற, துரோகம் பண்ணுகின்ற அப்படிப்பட்ட காரியங்கள். அந்த முதலாவது காரியத்திலே கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது வெளியிலே நான் அப்படி இல்லை என்று சொல்லக்கூடாது. வெளியிலே நான் எல்லாரோடும் நல்லாத்தான் இருக்கின்றேன், சமாதானமாய்த்தான் இருக்கிறேன், அன்பாய்த்தான் இருக்கிறேன், ஒற்றுமையாய்த்தான் இருக்கிறேன், நல்லாத்தான் பேசுகிறேன், நல்லாத்தான் நடந்து கொள்ளுகிறேன் என்று அதையெல்லாம் சொல்லி கொண்டு நம்மை நாம் மெச்சிக்கொண்டு வாழுகின்ற அல்ல. இப்போது கூட நாம் இங்கே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் உட்கார்ந்திருக்கும் போது இந்த உள்ளத்திலே உண்மை இருக்கின்றதா? எதையாவது வாழ்விலே நாம் மறைத்து வாழுகின்றோமா? தேவனுக்குரிய எந்த ஒரு காரியத்திலும் நாம் இன்னும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு குறைவை வைத்து கொண்டு இருக்கின்றோமோ? யாரை குறித்தும் ஏதோ ஒரு குறைவை வைத்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லாவிட்டால் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து ஏதோ ஒரு குறையை வைத்து கொண்டிருக்கின்றீர்களா? அப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட, அந்தரங்க வாழ்க்கையிலே கூட, தனிப்பட்ட பாவமான காரியங்களிலே கூட ஒரு குறையை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு இருக்கின்றோமா? அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம் தீர்த்து அந்த உண்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே பெற்று தேவனுக்கு முன்பாக நாங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் இந்த வாழ்வை மாற்றி அமைக்கின்றார். நாம் அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகின்றார். நம்மையும் அவர் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கின்றார். ஆகையால் தேவனுக்கு நாங்கள் எதையும் மறைக்க முடியாது. வெளியிலே எதையும் மறைத்து விடலாம். வெளியிலே எப்படியெல்லாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து நல்ல சாட்சியை கூட பெற்றுவிடலாம். ஆனால் உள்ளத்திலே அது உண்மையாக இருக்கின்றதா? வெளியிலே நாம் காட்டுகின்ற சாயல்கள் உள்ளத்திலே அது உண்மையாக இருக்கின்றதா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார், அதைத்தான் தெய்வம் பார்க்கின்றார். அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டு நம்முடைய வாழ்வை நாங்கள் சீர்படுத்தி நடந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்வும் கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்ததைப் போல இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்கின்ற அந்த வாழ்வை பெற முடியும். ஆகையால் நாங்கள் யாவரும் உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புவோம். கர்த்தர் நம்மளோடு பேசும் பொழுது, அந்த உண்மையை குறித்து பேசும் பொழுது தேவனிடத்திலே நாங்கள் மனம் திரும்பி நம்மை சீர்படுத்துவோம். உள்ளத்திலே தானே அது இருக்கின்றது என்று எண்ணி எண்ணி உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு தேவனுடைய அந்த உணர்வுள்ள ஆவியை பெற்று, தேவன் தருகின்ற அந்த ஞானத்தை பெற்று, அந்த ஞானத்தினாலே நம்முடைய வாழ்வு இன்னும் அவரை அறிகின்ற அறிவிலே வளர கர்த்தர் நம்மையும் அந்த ஆவியிலே
நாங்கள் கவனம் கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தை என்னையும் அதிகமாய் அது உணர்த்தி வைத்தது. ஆரம்பத்திலே சௌரமளவாய் ஆவியானவர் பேசினது போல ஒரு உள்ளத்திலே ஒரு உண்மை, அந்தரங்க ஜீவியத்திலே நேர்மையான ஒரு வாழ்க்கை, அதை நான் அதிகமாய் விரும்புகிறேன். அங்கே ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டு வந்தவுடன் அதனுடைய முகப்பிரகாசம் அதை என்னை காட்டி கொடுத்துவிடும் என்ற பிரகாரமாய் காயின் தன்னுடைய சகோதரனை கொன்று சமூகத்திலே அவன் நின்றபோது கூட அவன் காயின் தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது கூட அவனுடைய முகம் வேறுபட்டதை அங்கே காட்டி கொடுத்து விட்டது. நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்தரங்கத்திலே அதை மறைக்கும் போது நான் அதை மனிதருக்கு அதை மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கு மறைமுகமானது ஒன்றுமில்லை. ஆகையால் தான் தாவீது அவர் தன்னுடைய பாவத்தை மறைக்காதபடிக்கு அவர் வெளியரங்கமாய் அதை எழுதி வைத்தார். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் என்ற பிரகாரமாய் நானும் இதே என்னுடைய ஜீவியத்திலே நான் அதிகமாய் நான் என்னுடைய இதயத்தை பற்றி கொண்டு வாழவே நான் விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சபைக்கோ, என்னுடைய மனைவிக்கோ நான் வெளியரங்கமான கிரிகளை மறைத்து விடலாம், ஆனால் அந்தரங்கத்தை அறிகிற தேவனுக்கு நான் மறைமையோ ஒன்றையும் மறைக்க முடியாது என்பதை என்னுடைய இதயத்தை நான் உணர்ந்து கொண்டவனாய் யாக்கிரவனாய் ஜீவிக்கவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என்னை தூய்மைப்படுத்துவார், நான் நம்புகிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி சொல்கிறாமே. அவையானவர் இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் காலை வேளையிலுமாய் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை குறித்து அவையானவர் தெளிவாய் பேசினார். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய முதலாவது தடவையாக அவையானவர் எதை பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேனோ அதை அவருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பாத பட்சத்திலே என்னுடைய இருதயம் சலாப்பி அதை கடினப்பட்டு அதையே நான் அலட்சியப்படுத்துகிற பகுதிக்குள்ளாய் போய் பின்பு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் ஒரு பாழான ஒரு பொய் நிறைந்த வாழ்க்கையிலும் ஒரு மாய்மாலம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக போய்விடும் என்பதை இந்த காலங்களுமாய் தெளிவாய் பேசினார். அந்த ஒரு எச்சரிப்பான வார்த்தை நான் அதை கவனமாய் பயத்துடனும் உண்மையாகவும் அதை நான் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாய் என்னை நானே ஒப்பு கொடுத்து ஒரு உடன்படிக்கைக்குள்ளாய் ஒரு சரியான ஒரு நிலைக்குள்ளாய் வரும்படி ஒரு தெளிவையும் ஒரு மன புக்தியையும் தந்து ஆவியானவர் நடத்தி சென்றார். நடத்தி வந்திருக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எனக்குள்ளாய் எழும்பக்கூடிய எந்த பாவமான காரியங்களாக இருந்தாலும் அதை நான் சரியான முறையில் இனங்கண்டு அந்த நேரத்தில் நான் என்னுடைய காரியத்தை சரி செய்யவில்லைன்னு சொன்னால் என்னுடைய ஜீவியம் முழுவதுமே பாழாய் போய்விடும். என் வாழ்க்கையிலே நான் அதிகமாய் கண்டு கொண்டும் இருக்கிறேன். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நான் மனம் திரும்பவில்லைன்னு சொன்னால் அது தேவனுடைய சமூகம் என்னை விட்டு போய்விடும், அவருடைய அன்பும் என்னை விட்டே போய்விடும். வெறும் மயமாலக்காரனாக எல்லோரும் முன்னும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற வாழ்க்கையை மட்டும்தான் வாழ முடியும். ஆவியான எல்லா விதத்திலும் இதை எச்சரிப்பாயும் கவனமாயும் இருந்து ஒரு தெளிவுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் என்னை ஆண்டவர் நடத்தி சென்று வருகிறார். அந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் எனக்குள்ளாய் குறை இருப்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் மனம் திரும்பவும் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறவும் தேவனுக்கு முன்பாய் உண்மையும் உத்தவமாக இருந்து என்னை நானே நான் நியாயந்தீர்த்து தேவனுக்கு முன்பாய் நானும் எனக்குள்ளான் சில உடன்படிக்கையும் அவருடைய அன்பிலும் நிலைத்திருந்து எந்த சூழ்நிலையில் நான் ஏற்றுக்கொண்டேனோ அந்த சூழ்நிலையிலே கடைசி பரியந்தம் வாழத்தக்காக ஆவியான உதேச வாழ்ந்து அறிக்கையிடுகிறேன். நாம் கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். இன்றைய நாட்களிலும் தேவன் எனக்காக கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கை தேவன் இல்லாத ஜீவியத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை இருளடைந்து சந்தோஷம் இழந்தான ஜீவியங்கள் என்னை தேவன் இன்றைய நாட்களில் வார்த்தையை கொடுத்து என்னையும் படமுட்டார். இனிவரும் காலங்களில் தேவன்
தேவனை என்னுடைய வாழ்க்கையில் முதலிடமாய் கொண்டு தேவனை தலையாகிக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நடக்க தேவன் எனக்கு பலம் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனுக்கு உண்மையும் உத்தவமாய் நடக்க தேவன் என்னை தாங்க வேண்டும். வீட்டிலேயும் என்னுடைய தகப்பனாக்களுக்கும் தாய்க்கும் எப்பொழுதும் உண்மையும் உத்தவமாய் நடக்க என்னுடைய தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய பலத்தினால் ஆகாது தேவன் என்னை கொண்டு நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே எனக்கு உதவி செய்வாராம். இப்படி நான் விசுவாத்திரம் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அதை அறிகிறவர் தேவன் ஒருவரே. இன்றைக்கு அந்த இருதயத்தை நான் வெளியரங்கமான வாழ்க்கையிலே அதை நன்மையாய் காண்பித்தாலும் என்னுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது என்பதை அதை தேவன் மட்டுமே அறிவார். தாவீது தன்னுடைய அந்தரங்கத்தை மறைப்பதற்கு இங்கே எவ்வளவு காரியங்களை அவர் வெளியரங்கமாக எங்கே செய்தார். இங்கே அதை மனுஷருக்கு தெரியவிடாதபடி அதை மறைமுகமாகவே வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் கொண்டு வந்தார், கடிந்து கொண்டார், கண்டித்தார். இங்கே என்னுடைய வாழ்க்கையிலே நான் மறைக்க வேண்டும் என்கிறதை விரும்புகிறதை தேவன் நிச்சயம் அதை வெளியரங்கமாய் கொண்டு வருவார். இங்கே திருக்குள்ளதான அந்த இருதயத்தை அதை அறிந்த தேவனுக்கு முன்பாக நான் ஒருபோதும் நான் இங்கே சஞ்சலமாய் வாழ்ந்து விடவோ அந்த இருதயத்தை நாசமாக்கி விடவோ கூடாது. நாட்களிலே தேவன் பேசியதெல்லாம் இங்கே தூய்மையுள்ள அந்த இருதயம் அதை இன்றைக்கு எனக்கு தேவன் தருவாருங்கிறான அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடும் நான் வருகிற நாட்களில் வாழ தேவன் உதயசுவான் அறிக்கை செய்கிறேன். நான் தேவன் தவிர்த்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் உள்ளத்தில் உண்மையை விரும்புகின்றான தேவன் எனக்கு காண்பித்தான நிலைகளெல்லாம் பழைய ஏற்பாடுகளில் தேவன் ஒரு காரியத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலம் அவர்களுக்கு உணர்த்துவிக்கின்றான். அந்த காரியங்களில் மற்றவர்கள் உணர்வடைந்து தங்களது பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அதை விடக்கூடியான அந்த வாழ்வு. ஆனால் இப்போத்தைய காலங்களில் தேவன் சபையிலே பேசுகின்றான ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் அதை திணித்து கொள்ளக்கூடியான அந்த வாழ்வு தான் இப்போதைய காலங்களில் சபையிலே தேவன் பேசுகின்றான் என்பதை தான் நானும் நம்புகின்றேன். தேவன் சபையிலே பேசும் பொழுது என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொள்கிறான் அந்த வாழ்க்கையிலே உள்ளத்தில் தேவன் உண்மையை தருவார் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கும் காண்பித்த நிலைகள். தேவன் சபையிலே பேசும் பொழுது அது எனக்காக அந்தந்த காலங்களுக்கு உரியான வார்த்தைகளை தேவன் உணர்வடையும்படி தந்து அநேக நாட்களாக தேவன் வரான காரியங்களை குறித்து தேவன் மனம் திரும்பத்தக்கான அந்த வார்த்தைகளை தந்த தேவனை அதே சோதரிக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலும் உள்ளத்தில் தேவன் விரும்புகின்றான் அந்த உண்மையானது. என்னுடைய பாவங்களை நான் மறைப்பதற்காக எவ்வளவான காரியங்களை நான் செய்து கொண்டு வரலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அதை மறைக்க முடியாது. ஏதோ ஒரு நாள் தேவன் அதை வெளிப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பிலே தேவன் என்னிடத்தில் கணக்கு கேட்கும் பொழுது நான் ஒரு வெக்கம் நிறைந்தவனை தான் நிற்க முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கும் காண்பித்த நிலைகள். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஆவிகள், நான் எவ்வாறு அதை நான் வெளிப்பரகமாக பயன்படுத்திக் கொள்கின்றேன், உள்ளரங்கமாக எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றேன் சொல்லி அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதை தேவன் இந்த காலவெளியிலே வெளிப்படுத்தும் பொழுது எப்பொழுதெல்லாம் தேவன் உண்மையை விரும்புகின்றீரோ அந்தந்த நிமிடங்களில் நான் அதை தேவனுக்கு முன்பாக அதை ஒப்புக்கொண்டு அந்த மனம் திரும்பத்தக்கான அந்த வாழ்வு தாவீதிடத்தில் இருந்தான அந்த வாழ்வை நானும் இந்த வேளையில் தேவனிடத்தில் கேட்டு நிற்கிறேன். அநேக பாவங்கள் நிறைந்தவனாய் தேவனுக்கு முன்பாக உள்ளத்தில் சுத்தம் இல்லாதவனே தான் நிற்கின்றேன் என்பதை தான் தேவன் இந்த காலவெளி என்னை உணர்வுபடி செய்தார். என்னுடைய வாழ்க்கையானது இதிலேயே அது பேச்சிலே அது முடிந்து விடாதபடி என்னுடைய வாழ்க்கையில் அன்றாட ஜீவியங்களில் நான் வாழத்தக்கான அந்த தனிமையான சூழ்நிலைகளில் பொதுப்படியான அந்த வாழ்க்கைகளில் மனுஷனுக்கு முன்பாக உண்மையாக மட்டும் இருந்து விடாதபடி தேவனுக்கும் ஒரு உண்மை உள்ள அந்த வாழ்க்கை வாழ தேவன் தான் அவருடைய விரணை தந்து நினைத்தாங்கன்னு சகிச்சுனாமி. கர்த்தருடைய பரிசுநாமம் எப்படிதா ஆண்டவர் காலை வேளையை பேசி வார்த்தை அதிகமாக எங்களை உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு என் மீறுதல்களும் என்னுடைய பாவங்களும் எப்போதும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக அது எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதை நான் உணர்கிறேன். இன்றைய நாட்களிலே நான் எப்போதும் குற்ற உணர்வுள்ள ஒரு மனிதனாகவே இந்த பூமியிலே நான் அநேகருக்கு முன்பாக சுற்றித் திரிவதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே உணர்த்தியிருந்தார். தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு என்னால் முடியும் என்று நான் சொல்வதற்கு ஒரு துளி கூட பலனில்லாத மனிதன் என்பதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் தாவீது கூட என்னை ஈசோப்பினால் சுத்தியறியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியர்களும், அப்போது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று கூறியதை போன்று தேவனுடைய அனுக்கிரகமோ தேவனுடைய உதவியோ அவருடைய கிருபையோ இல்லாமல்
ஒன்றும் என்னால் செய்துவிட முடியாது. இன்றைக்கு தேவன் தருகிறதான அந்த கற்பனைகள் கட்டளைகள் அத்தனையும் நான் பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும்ங்கிறதான வாஞ்சை மட்டுமே என்னிடத்தில் இருக்கும் என்பதை உணர்கிறேன். ஆனாலும் அதை நடத்துவதற்கேற்ற பலனையும் அந்த கிருபையும் இரக்கத்தையும் தேவன் தாமே தர வேண்டும். வரும் நாட்களிலே அப்பேற்பட்ட ஒரு சிந்தை உள்ளவனாய் தேவன் தாமே என்னை நிலைநிறுத்த வேண்டும்ங்கிறதான நம்பிக்கையுடன் இந்த நாட்களை நான் வாழ விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய அந்த விருப்பத்தை கண்டு உதவிசான்னு நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவிசாரா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலும் என்னுடைய உண்மையுள்ள ஜீவியத்தை இருதயத்தை குறித்தான காரியங்களை நானே சோதித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் விடைப்பட்டு பேசின தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தேவன் இன்றைக்கு தேவன் விரும்புகிறான அந்த காரியமெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அங்கே முதலாவதாய் அங்கே ஒரு உண்மையுள்ள வாழ்வைத்தான் தேவன் அங்கே விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லது ஒரு பரிபூர்ணம் நிறைந்தான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதான அந்த வாழ்க்கை காரியங்களை விட தேவன் ஒரு மனுஷனத்திடையே முதலாவதாக எதிர்பார்க்கக்கூடியான காரியமெல்லாம் அங்கே நேர்மை உள்ள ஒரு வாழ்வைத்தான் தேவன் அங்கே எதிர்பார்க்க முடியும். அந்த வாழ்வின் மூலமாகத்தான் அங்கே பரிசுத்தம் உள்ள வாழ்வும் அங்கே ஒரு பரிபூர்ணம் நிறைந்த வாழ்வும் அங்கே அந்த ஒரு மனுஷனிடத்திலே அது வளர்ச்சியடைய முடியும். அந்த வாழ்வை குறித்து பரிசுத்தாவியான காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு பாவத்தை குறித்தான காரியங்களே எந்தளவாய் நான் அங்கே என்னுடைய இருதயத்திலே அதை மறைத்து கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். தேவன் அதை காண்கிறார் என்றான அந்த பயம் மற்றான ஒரு மனுஷனாய் அந்த பாவத்தை குறித்தான காரியங்களிலே நான் எனக்குள்ளே அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக அங்கே அதை நான் அங்கே ஒரு நல்லவனைப் போலவோ அல்லது ஒரு பரிசுத்தம் நிறைந்தவனைப் போலவே காண்பிக்கிறதான அந்த வாழ்வு எவ்வளோ அங்கே ஆபத்தான வாழ்வு என்பதை குறித்து தேவன் காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தாவீது ராஜா அவர் அங்கே 32ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லும் பொழுது அவனுடைய அக்கிரமங்கள் அங்கே கற்று எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கவடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்றான். அந்த வார்த்தையிலே மூலமாய் அங்கே தாவீதுடைய அந்த தாவீது தன்னுடைய பாவ நிலையிலே அவர் பட்டதான அந்த வேதனைகளை குறித்து இங்கே அவர் குறிப்பிடுகிறார். பிற்பாடு அங்கே 4ஆம் வசனத்திலே இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருக்கிறது என்றான அந்த காரியங்களை குறித்து அவன் காலை வேளையில் இடைப்படும் பொழுது இன்றைக்கு எனக்குள்ளே நான் வைத்துக்கொண்டு வாழுகிறான் அந்த எனக்குள்ளே மற்றவர்களுக்கு முன்பாக நான் அங்கே மறைத்து வாழக்கூடியான அந்த காரியமெல்லாம் அங்கே பாவமான காரியமெல்லாம் அங்கே தேவன் பார்க்கும் பொழுது அவருடைய கரம் அங்கே எனக்கு முன்பாக எனக்கு மேலே அங்கே பாரமான ஒன்றாகவே தான் இருக்க முடியும். அப்பேற்பட்டான அந்த வாழ்விலே தேவனுக்கு முன்பாக தேவனோடு கொண்டான அந்த உறவிலே ஒரு சஞ்சலமும் அவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே அங்கே நிற்பதற்கு தைரியமற்றான ஒரு நிலையம்தான் என்னுடைய ஜீவியத்திலே அங்கே காணப்பட முடியும். அப்பேற்பட்டான அந்த வாழ்வு இங்கே எவ்வளவு ஒரு வறட்சியான ஒரு வாழ்வு. அப்பேற்பட்டான அந்த வாழ்வை நான் அங்கே என்னுடைய இந்த பூமியிலே நான் வாழுவேனாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பிரயோஜனமற்றான ஒரு மனசனாகத்தான் நான் நின்று விட முடியும் என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய வாழ்விலே அங்கே உண்மை உள்ள ஒரு வாழ்வை முதலாவதாக நாங்கள் விரும்புகிறான ஒரு மனுஷனாய் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே நேர்மை உள்ள ஒரு மனுஷனாய் அங்கே நின்று மற்றவர்களுக்கு முன்பாகவும் அங்கே அந்த நேர்மையை நான் அங்கே வெளிப்படுத்தி வாழவும் அங்கே பாவமான வாழ்விலே அங்கே விழுந்து விட்டால் உடனடியாகவே எழுந்து தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து முழுவதுமாக என்னை அவருக்கு அர்ப்பணித்து வாழுகிறான அந்த வாழ்விலே என்னை முழுவதுமாகவே என்னுடைய நேர்மை உள்ள வாழ்வை அங்கே தேவனுக்கென்று பலியாய் செலுத்தி வாழுகிறான அந்த வாழ்விலே நானும் உண்மையுள்ளவனாய் நின்று தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தவும் அவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் அங்கே இன்றைக்கு நிலத்தி நின்று தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த பரிசுத்தாவியான வருகிற நாட்களை என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஒருவனும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமில்லை. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உடைய ராஜ்யத்திலே வந்து சேரும்படிக்கு ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே வைத்து ஆண்டவரே உம்முடைய ஜீவனுக்குள்ளாய் எங்களை நடத்துகிற தெய்வம், இந்த நாளிலும் கர்த்தருடைய மேச்சையிலே எங்களையும் வழி நடத்தின தெய்வம் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே எங்களுடைய முழு வாழ்விலும் ஜீவியத்திலும் கர்த்தருக்கு ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஜனங்களாய் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் உம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற ஜனங்களாய் எப்போதும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் உள்ளத்தில் உண்மையாய் இருந்து ஆண்டவரே நாங்கள் வாழ்வை உமக்கு மகிமை செலுத்தி வாழ எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும், எங்கள் எல்லோரையும் வழி நடத்தி அருளும். ஒருவர் கூட ஆண்டவரே உமக்கு தூரமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லோரும் மண்டையிலே உம்மை சேவிக்கிற ஜனமாய் உம்மை தேடுகின்ற பிள்ளைகளாய்
கத்தர் எங்கள் எல்லோருக்கும் உடைய ஜீவனை தந்து எங்களை ஆசிரியத்தருளும், பாதுகாத்தருளும். சிறுபிள்ளைகள் தொடங்கி, வாலிபர்கள் தொடங்கி, முதியோர்கள் தொடங்கி, அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லோரையும் கத்தர் ஆசிரியத்தருளும், பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.